So let me read the question first. An elderly patient is admitted to the hospital with swollen ankles. The best way to limit edema of the feet is for the nurse to அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் யூஸ்வலாகவே என்னோட வீடியோஸில் சொல்கிறது தான், read the question fully, go through all the 4 options, apply your elimination and then lock your answers. So let me read the options. Option A, restrict fluids. B, apply bandages. C, elevate the legs. Do passive range of motion exercise. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ரிலேட் பண்ணி நீங்கள் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா, இன் கொஸ்டின் அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஸ்வெல்லன் லெக்ஸ் இருக்கு, அதில் தட் மீன்ஸ் எடிமா இருக்கு, அதை நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆல் த 4 ஆப்ஷன்ஸ், ஆப்வியஸ்லி ஆப்ஷன் பி, திஸ் அப்ளை பேண்டேஜஸ் நமக்கு இன்னும் கம்ப்ரஸ் தான் ஆகும், நம்மளால வந்து எடிமா ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி அந்த ஆன்சர் வராது. டூ பாசிவ் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எக்ஸசைஸ், அகெயின் இன்னும் நம்ம ஒர்க் கொடுக்கும்போது லெக்குக்கு இன்னும் தான் எடிமா ஜாஸ்தி வரும். ஸோ அதுவும் கண்டிப்பாக ஆன்சராக இருக்க சான்சஸ் இல்லை. தென் ஆன்சர் ஏ, ரெஸ்ட்ரிக்ட் ஃப்ளூயிட். ஆப்வியஸ்லி நீங்கள் ஃப்ளூயிட் ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து ஒரு டவுட்ஃபுல்லான ஆப்ஷன்ஸாக வைக்கலாம். அண்ட் ஆல்சோ சி, எலிவேட் த லெக். ஸோ எலிவேட் த லெக் பண்ணும்போது நம்மளோட கிராவிட்டி கம்மியாகி நம்மளோட லெக்ல வந்து ப்ரெஷர் கம்மியாகி ஃப்ளூயிட் வந்து டிஷ்யூஸ்லேருந்து பேக் டு ஹார்ட்டுக்கு போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ கம்பேரிட்டிவ்லி ஆப்ஷன் ஏ அண்ட் சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, the priority answer is, look at the screen, yes, elevate the leg is the correct answer.